மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக தற்பொழுது மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது தவிர நாடாளுமன்றத்தில் மட்டக்களப்பில் இடம்பெறுகின்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பேசுகின்ற போது சபாநாயகர் அதனை தடுத்து நிறுத்தினார். இந்த நிலையில் சாணக்கியனுக்கு ஆதரவாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சீற்றத்துடன் நாடாளுமன்றத்திலே சபாநாயகருக்கு எதிராக பேசியிருந்தார். இது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதுவிட மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 6:50 பிரதேச செயலகத்திற்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டத்தை நேற்றைய தினம் மக்கள் முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற காணொளிகள் நோட்டிபிகேஷனாக உங்களை வந்தடையும். உடனுக்குடன் எனது செய்திகளை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு சுமார் 7 மணி அளவில் இந்த சம்பவம் பதிவாகியதாக கூறப்படுகின்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றிற்கு முன்னால் இருக்கின்ற வீதிக்கு அருகிலே மரக்கறி வியாபாரம் செய்வதற்காக வட்டாரக வாகனத்தில் வந்து ஒருவர் நின்றிருக்கின்றார். அந்த இடத்தில், அதாவது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து மட்டக்களப்பு அரசடி பகுதியில் வீதிக்கு அருகிலே இவ்வாறு வட்டாரக வாகனங்களிலே மரக்கறி வியாபாரத்தில் பல வர்த்தகர்கள் ஈடுபட்டு வருவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் இரவு மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலே இவ்வாறு வீதியோரத்தில் ஒருவர் வட்டாரக வாகனத்தை நிறுத்திவிட்டு மரக்கறி விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு வர்த்தகர் அதற்கு அருகிலே வட்டாரக வாகனம் ஒன்றை நிறுத்திவிட்டு அவரும் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையிலே வர்த்தக ரீதியாக வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் முதலில் வட்டாரக வாகனத்தை நிறுத்தி மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் தனது சகோதரனுக்கு அழைப்படுத்தி இது தொடர்பாக கூறியிருக்கின்றார். சகோதரனும் அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அவர்தான் வாழைச்சேனை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய நபர். அவர்தான் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார். அவர்தான் சகோதரனுக்காக அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். அவர் வேறு பகுதியில் இருக்கும் நிலையில் சகோதரன் மரக்கறி விற்பனை செய்கின்ற இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்பதற்காக சகோதரன் அழைத்ததற்கு இணங்க இவ்வாறு உயிரிழந்தவர் அங்கு சென்றிருக்கின்றார். அதன் பின்னர் சகோதரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபரை அவர் தாக்கி இருக்கின்றார். அப்போது சில வர்த்தகர்கள் இணைந்து குறித்த நபர் மீது பதில் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கூறிய ஆயுதத்தினால் அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் அவர் சில மணித்தியாலங்களிலே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் நேற்றைய தினம் சம்பவ இடத்திற்கு சென்று ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கிய 4 பேர் தப்பிச் சென்றதாக கூறப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 4 வர்த்தகர்களும் அவர்கள் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு 4 வர்த்தகர்களும் சரணடைந்திருப்பதாகவும் அவர்களை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. ஆகவே ஒரு சிறிய வியாபார போட்டி, மரக்கறி விற்பனையில் ஈடுபடுகின்ற இருவருக்கிடையில் ஏற்பட்ட ஒரு போட்டி வாய்த்தர்க்கம் இன்று ஒரு கொலையில் முடிந்திருக்கின்றது. இதிலே உயிரிழந்தவரை மீண்டும் கொண்டு வரவும் முடியாது. அதை தவிர அவரை கொலை செய்தவர்களும் பல நாட்கள் சிறையிலே இருக்க வேண்டி வரும். அதாவது வருடக்கணக்கில் சிறையிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே இப்படியான நிலையில் தற்பொழுது 2 பக்க நபர்களும் 2 பக்கத்தை சேர்ந்தவர்களும் 2 தரப்பை சேர்ந்தவர்களும் நிம்மதி இல்லாமல் அவரது குடும்பமும் நிம்மதி இல்லாமல் ஒட்டுமொத்த வாழ்வையும் இழந்து நிற்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் இதிலே சிந்தித்து பாருங்கள். உங்களது தொழிற்போட்டி ஒரு சாதாரண ஒரு தொழிற்போட்டி, அதனை தவிர்த்து சில அற்ப விஷயங்களால் உங்களுக்குள் ஏற்படுகின்ற வாய்த்தர்க்கங்கள், வரட்டு கௌரவங்கள் உங்கள் 2 தரப்பையுமே, அதாவது இந்த பிரச்சனையில் ஈடுபடுகின்ற 2 தரப்பையுமே இல்லாமல் செய்து விடுகின்றது. அவர்களது குடும்பத்தையும் நிம்மதி இல்லாமல் செய்து விடுகின்றது. அவர்களின் குடும்பத்தையும் அனாதரவாக்கி விடுகின்றது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் கோபம் அடைந்தாலும் கோபம் வந்தாலும் பொறுமையாக நகர்ந்து செல்வது சிறந்தது. அப்படித்தான் பல சந்தர்ப்பங்களில் நான் கூட நகர்ந்து செல்கின்றேன்.
இதற்கெல்லாம் பதிலளித்துக் கொண்டு அவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என நினைத்துக் கொண்டு திரிந்தால் எங்களது வேலைகளை நாங்கள் பார்க்க முடியாது. அதனை தாண்டி நாங்கள் சிக்கலில் சிக்கினால் எங்களது குடும்பம் நிற்கதியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் தான் ஒவ்வொருவரும் இங்கு பொறுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். யாருமே தைரியம் இல்லாமல் வீரம் இல்லாமல் எல்லாம் பொறுத்து போகவும் இல்லை, பொறுமையாக போகவும் இல்லை. அதை தாண்டி அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் இருக்கின்றது, அவர்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது, சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் பொறுத்து கொண்டு போகின்றார்கள். எனவே இது தொடர்பாக இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். கோபம் வந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுங்கள். உங்களது உயிருக்கு முன்பாக, உங்களது குடும்பத்திற்கு முன்பாக இங்கு எதுவுமே முக்கியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மட்டக்களப்பிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 20ஆம் தேதி ஆரையம்பதி மகா வித்தியாலயத்தில் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த இருவர் மீது கும்பல் ஒன்று வந்து வாள்வெட்டு தாக்குதலை நடாத்தியிருந்தது. கடந்த 20ஆம் தேதி மாலை வேளையிலே அவர்கள் மின்னொலியில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு கும்பல் ஒன்று உள்ளே வந்திருந்தது. இவ்வாறு உள்ளே வந்த அந்த கும்பல் சரமாரியாக 2 பேர் மீது துரத்தி வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. அந்த இருவரும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வாள்வெட்டில் 6 பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிலே 4 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்கள் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுவரை கைது செய்யவில்லை என்று கூறப்படுகின்றது. காத்தான்குடி போலீசார் வாள்வெட்டு குழுக்களுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார்கள். காத்தான்குடி போலீசார் இந்த சம்பவங்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை, கட்டுப்படுத்தவில்லை என்று கூறி மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். 650 பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நேற்றைய தினம் காலை இவ்வாறு ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தோடு இது தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் பொருட்டு கடிதம் ஒன்றினையும் அவர்கள் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதனை தாண்டி பலருக்கும் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். மற்றொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு ஆதரவாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சபாநாயகருக்கு எதிராக கடும் சீற்றமாக கருத்தினை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. மட்டக்களப்பில் அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இதற்கு முதல் நாங்கள் பார்த்தது போல ஆரையம்பதியில் ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகின்றது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலே ஒரு சம்பவம் நேற்று பதிவாகின்றது. இந்த சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே உடனுக்குடன் சாணக்கியன் அவர்கள் பேசியிருந்தார். இவ்வாறு எமது பகுதியில் வாள்வெட்டு சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது, இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் பேச ஆரம்பிக்கின்ற போது இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல என்று கூறி சபாநாயகர் சாணக்கியனை இடைநிறுத்தி விட்டார். அப்போது சீற்றமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அது எவ்வாறு நீங்கள் பதிலளிக்காமல் விட முடியும், அவருக்கு பதிலளியுங்கள், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர், அதனை தாண்டி நானும் கட்சி தலைவர், நீங்கள் எவ்வாறு பதிலளிக்காமல் செல்ல முடியும், அங்கே மக்கள் துண்டு துண்டாக வெட்டப்படுகின்ற போது நீங்கள் பதிலளிக்காமல் வேறு வேலை என்ன இருக்கிறது என்கிற அடிப்படையிலே கடும் சீற்றமாக அவர் பேசியிருந்தார். எனவே மட்டக்களப்பு மக்களின் பிரச்சனை சாணக்கியன் கதைக்கின்ற போது அதை இடைநிறுத்த வேண்டாம், நீங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே கடும் சீற்றத்துடன் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திலும் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் ஒட்டு மொத்தமாக வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல இலங்கை முழுவதிலுமே இந்த வன்முறை கலாச்சாரம் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். மக்கள் சுமூகமாக வாழ வேண்டும், அப்பாவி மக்கள், நியாயமாக நடக்கின்ற மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் குறியாக இருக்க வேண்டும். அது தொடர்பாக தீவிரமாக செயற்பட வேண்டும். ஒவ்வொரு சராசரி அப்பாவி பொதுமகனின் பாதுகாப்பையும் அவனது இயல்பு வாழ்க்கையையும் சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் அதுக்குரிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.